गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பத்யுர் தக்ஷிண பாணி பங்கஜ புடே விந்யஸ்த பாதாம்புஜ வாமம் பன்னக சார்வபௌம சதிர்சமோஹ பரியங்கயல்தே புஜம் போத்ர ஸ்பர்சலசத் கபோல பலகா புல்லார வித்யக்ஷணாக சாமே புஷ்யது மங்களாஹனனுதினோ சர்வாணி சர்வம் சகாம். நலம் தரும் நாராயணீயத்திலே உயர்ந்த எம்பெருமானுடைய தசாவதாரங்கள்ல ஒரு அவதாரமான வராகவதாரத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நாராயணீயம் 13வது தசகத்திலே நாராயண பட்டத்ரி 6வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணி 7வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார் என்ற ஒரு பரிணாமத்தில் இரண்யாட்சனுக்கும் வராக சுவாமிக்கும் நடக்கக்கூடிய அந்த கதா யுத்தம் தொந்த யுத்தங்கள்லாம் பட்டத்ரி வர்ணிக்க நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சூழ்நிலையில நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம் நலம் தரும் நாராயணீயத்தில் அந்தந்த சரித்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அந்த ஆலயத்திலேருந்து நாம தரிசனத்தை அடைகிறோம். அந்த வகையில இப்பவும் வராக அவதாரத்துல பல வராக கஷேத்திரங்களை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்று தரிசிக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம் ஆச்சரியமான ஒரு இடம். அதாவது ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ தரணி வராக சுவாமி திருக்கோயில். பக்தர்களே, சிறு சிறு கிராமங்களிலே நம்முடைய பாரத தேசத்திலே பொக்கிஷமாக பல அரிய பெரிய கோயில்கள் நன்கு பராமரிக்கப்பட்டு சுவாமி வரப்பிரசாதியாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிப்பதுதான் நாம் நாராயணியத்தில் அளிக்கக்கூடிய அழகான திவ்ய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். அந்த வகையிலே இந்த திருக்கோயில் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் அமைந்துள்ளது. சிறிய கிராமம் மேல் பொதட்டூர் என்ற இந்த கிராமத்தினுடைய பெயர், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள திருத்தணியிலிருந்து சித்தூர் வேலூர் செல்லும் மார்க்கத்திலே சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்திலேயும், ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள நகரி என்னும் ஊரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திலேயும், தமிழ்நாட்டில் பள்ளிப்பட்டு தாலுகா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது இந்த மேல் பொதட்டூர் கிராமம். இதோ இந்த கிராமத்தை நாம் அடைந்து விட்டோம். ஆகா, சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு பச்சை பசேலென இயற்கை அழகு சூழ்ந்த கிராமத்திலே வராக சுவாமியை தரிசிப்பதற்காக கோயிலையும் நாம் அடைந்து விட்டோம். கோயிலுக்கு முன்னால் அழகான ஒரு சிறிய தீபஸ்தம்பத்தை கடக்கின்றோம். சிறிய கோபுரம், சிறிய கோபுரமாக இருந்தாலும் 5 கலசங்கள் அந்த கோபுரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு கீழே திருமண் சங்கு சக்கரம் நமக்கு தரிசனத்தை அளிக்க, கோபுரத்திற்கு கீழ் கதையுடன் 2 துவாரபாலகர்கள் ஜெய விஜயர்களாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய தரிசனத்தையும், அந்த கோபுரத்தில் ஒரு புறத்திலே தும்பிக்கையாழ்வாரான விநாயகருடைய சன்னதியும் அமைந்திருப்பதை நாம் தரிசித்துக் கொண்டு இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். உயர்ந்த பெரிய கொடிக்கம்பம். அந்த கொடிக்கம்பத்தில் சாதாரணமாக மற்ற திவ்ய சேத்திரங்களிலே திருக்கோயில்களிலே பெரிய திருவடியான கருடன் மட்டும் எழுந்தருளியிருப்பார். ஆனால் இங்கு இதோ தரிசிக்கக்கூடிய ஆச்சரியம், 4 புறமும் 4 திவ்ய தரிசனங்கள் அந்த கொடிக்கம்பத்திலே.
ஒரு புறம் கொடிக்கம்பத்தின் கீழே இதோ லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மியை தான் மடியிலே அமர்த்திக் கொண்டு 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரம் அபயம் லக்ஷ்மியை அனைவரித்த ஒரு திருக்கையோடு நமக்கு காட்சி அளிக்கின்றார். இதோ மற்றொரு புறத்திலே சிறிய திருவடியான ஆஞ்சநேயனுடைய தரிசனத்தை அடைகின்றோம். அவர் நின்ற திருக்கோலத்திலே கதையுடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே எப்போதும் கொடிக்கம்பத்தின் கீழ் மற்ற திவ்ய தேசங்களிலே இருப்பது போல பெரிய திருவடியான கருடனும் நமக்கு காட்சி அளிக்கின்றார். 4வது புறத்திலே ஆகா, எந்த வராகமூர்த்தியை நாம் தரிசிக்க வந்திருக்கின்றோமோ, எந்த மூர்த்தி மூலஸ்தானத்திலே எவ்வாறு எழுந்தருளி இருக்கின்றாரோ அதே திவ்ய தரிசனத்தை இந்த கொடிக்கம்பத்தின் கீழே பூமியை தன்னுடைய ஒரு திருவடியிலே தாங்கிக் கொண்டு அந்த இரண்யாட்சனை அழுத்தக்கூடிய ஒரு திருக்கோலமாக இருக்கக்கூடிய வராக சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து இதோ பலிபீடத்தை நாம் கடக்கின்றோம். இதோ சன்னதிக்குள் நுழையும் முன்பு அழகான சுதை வடிவத்திலே பலவிதமான திவ்ய தரிசனங்கள். அதிலே நடுவில் பூவராக மூர்த்தியானவர் அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி ஒரு புறமும் பூமி பிராட்டி ஒரு புறமும் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு அபய வரத ஹஸ்தங்களோடும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் கையிலே தாமரை புஷ்பத்தை தாங்கி இருக்க நமக்கு காட்சி அளிக்கின்றார். இதே மண்டபத்தில் சுதையின் மற்றொரு புறத்திலே மற்றொரு பரிணாமத்தில் மகாவிஷ்ணுவானவர் ஆதிசேஷனுக்கு கீழ் அமர்ந்து பரமபதநாதனுடைய திருக்கோலத்திலே நமக்கு சேவை சாதிக்கின்றார். இதோ அவருக்கு கீழே பழமை வாய்ந்த ஒரு அழகான மண்டபம், அதிலே புதுப்பொலிவுடன் கருட வாகனம் நமக்கு காட்சியை அளிக்கின்றது. இதே மண்டபத்தின் சுதையின் மற்றொரு புறத்திலே லக்ஷ்மி நரசிம்மருடைய திவ்ய தரிசனத்தை மேலே நாம் அடைகின்றோம். அவரும் அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு அபய கஸ்தத்தோடு மடியிலே மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான நேரில் சென்றால் கூட தரிசிக்க முடியாத அளவுக்கு நாம் அருகிலேயே இந்த திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அந்த லட்சுமி நரசிம்மருக்கு கீழே இருக்கக்கூடிய மண்டபத்திலே அங்கு ஒரு புறத்திலே பெரிய திருவடியான கருட வாகனம் என்றால், இங்கு மற்றொரு புறத்திலே சிறிய திருவடியான ஹனுமந்த வாகனத்தை நாம் தரிசித்து உள்ளே நுழைகின்றோம். கருடன் தனி சன்னதியாக நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு கேரள பாணியிலே இந்த சன்னதியானது அமைய கருடனையும் தரிசித்துக் கொண்டு இதோ மூலவருடைய தரிசனத்திற்காக நாம் உள்ளே நுழைந்து விட்டோம். ஆச்சரியமாக இங்கு நமக்கு சேவை தர சுவாமியும் காத்துக் கொண்டிருக்கின்றார். அதே பரிணாமத்திலே குருவாயூருக்கு 13வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை வராக சுவாமியினுடைய பெருமைகளை கூறக்கூடிய வகையிலே எவ்வாறு பட்டத்திரி ஆரம்பிக்கின்றார் என்பதை கேட்பதற்கு நாமும் தயாராகிவிட்டோம். குருவாயூரப்பா, பவச்சக்ர ஜோதிஷ்கன லவனிபாதேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கன ரோஷந்தமனசோ கரிஷ்டாபிகி முஷ்டி பிரகிருதிபிகி அபிக்னந்தம் அசுரமம் கராக்ரேன ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதிகி. பட்டத்திரி தொடர்றார், குருவாயூரப்பா, அந்த இரண்யாட்சனோட தாங்கள் ஒரு நாடகம் ஆடிண்டே யுத்தம் பண்ணிட்டு இருக்க, தேவதைகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, தங்களுடைய கதை தூள் தூளா போகக்கூடிய அளவுக்கு அதை உடைச்சுட்டு உங்களையே அவன் முழுவதும் ஜெயித்ததாக ஆர்ப்பரிச்சுருக்கான். அப்ப மகா சக்கரம் ஸ்மிருத்வா, மகா சக்கரமான சுதர்ஷ்ணாழ்வான தாங்கள் ஸ்மரிக்க அந்த சுதர்ஷ்ணாழ்வான் பேர்ல அவன் சூலாயுதங்களை எல்லாம் ஏவினான். அது எல்லாத்தையும் சுதர்ஷ்ணாழ்வான் பொடி பொடியாக்கினார். அப்ப என்னாச்சு? ததா மாயா சக்கரே விதத கன ரோஷந்தமனசம். அந்த சக்கரத்தாழ்வானுடைய பெருமை தெரியாம இவன் பலவிதமான மாயைகளை எல்லாம் உங்க பேர்ல ஏவினான். மாயை அப்படின்றதுக்கு மறைந்திருந்து சண்டை போடுறது, எந்த இடத்திலேருந்து தாக்குவதுன்றது தெரியாம திக்குமுக்காட செய்வது. அவன் மாயாவியோனோ பகவான் அவனை விட மாயாவி நீன்னு குருவாயூரப்பா அவனுக்கு தெரியல. அதனால அந்த சுதர்ஷ்ணாழ்வான நீ பிரயோகம் பண்ணியே அதையும் மறைச்சு உலகம் முழுக்க இருட்டாக்கி பவச்சக்ர ஜோதிஷ் கனலவனி பாதேன விதுதேகே அவன் மாயா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். அந்த மாயையையும் ஒரே க்ஷணத்துல தாங்கள் விலகும்படியாக பண்ணேள். மாயனென்ன மாயமேனே, மாயாவிக்கும் மாயாவியாக நீங்க இருந்துட்டு அவனோட யுத்தம் பண்ணா கூட குருவாயூரப்பா எனக்கு புரியாத ஒரு விஷயம். சந்தியா காலம் வந்திருத்தேன்னு பிரம்மாதி தேவதைகள்லாம் ஞாபகப்படுத்தினா கூட
ஏன் இன்னும் அவனிடத்துல உங்க பேர்ல கருணை, ஏன் அவனிடத்துல இவ்வளவு கருணையோட அழிக்காம இருக்கேன்? இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுறதுன்னு பட்டத்ரி. ததோ மாயா சக்கரே விததகனரோஷமனசோகம். அவனிடத்துல நீங்க நாடகம் ஆடின்னு இருக்க, தோத்து போற மாதிரி நாடகம். இப்பதான் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, பட்டத்ரி சொல்லக்கூடிய பரிணாமத்திலேயே சுவாமி தேசிகன் பூஸ்துதியில அழகாக சொன்னாராம். வராக அவதாரத்தினுடைய ஒரு தாற்பயம் என்ன தெரியுமா? அந்த சண்டை கிட்டத்தட்ட முடியக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு. ஒரு விதத்துல பூமாதேவி பயத்தோட அந்த கடலுக்கு மேல பாசி தூர்ந்த உடம்போட உட்கார்ந்து இருக்கா. பூமாதேவிக்கு எதிரியே இந்த பயங்கரமான சண்டைகள்லாம் நடக்கிறது. சுவாமி தேசிகன் சொன்னார், பட்டத்ரியனுடைய அதே பரிணாமம் தானே. ஆஸ்வாசனாய ஜகதம் புருஷே பரஸ்மின் ஆபன்ன ரக்ஷண தசாமபி நேது காமே அல்தர்ஹிதேதர குணாஹ அபலாஸ்வபாவாத் ஔதல்வதே பயசி மஜ்ஜனமப்யனைஷேகே. பட்டத்ரி சொன்னார், எனக்கு என்னமோ நீ ஒரு நாடகம் ஆடின்னு இருக்க, அவங்கிட்ட தோத்து போற மாதிரி நடிச்சுன்னு இருக்கேன்னு சொன்னார். தேசிகன் ஒரு படி மேலேயே போனாராம். வராக அவதாரமுமே மொத்தமே ஒரு நாடகம் தான் அவர் சொல்லிட்டார். எதனால இந்த ஒரு நாடகம்? பகவானுக்கு அவரால் படைக்கப்பட்ட நாமெல்லாம் பூமியில ஒரு தைரியத்தோட இருக்கணுமா. என்ன தைரியம்னு சொன்னா, நமக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பா மகாவிஷ்ணு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். போனோம் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக, உன்னுடைய ஒரு பெருமை வளருவதற்காக குருவாயூரப்பா பூமாதேவி என்ன பண்ணா, தான் அந்த இரண்யாக்ஷன் அபகரணம் பண்ணும் போது நாடகமாடி, அவளும் நாடகமாடி அந்த பூமாதேவியானவள் அடங்கி ஒடுங்கி சிறை இருந்தா. அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஔதாரியத்துக்கும் சக்திக்கும் பெருமைக்கும் உன்னோட தயவில்லாமையே இரண்யாக்ஷனை ஒரு நிமிஷத்துல அவ தவிடுபடியா ஆக்கியிருப்பா. இருந்தாலும் தான் அடங்கி போய் அந்த இடத்துல இருந்தா. நீ என்ன பண்ண, அவளை மீட்பதற்காக எடுத்துட்டு மேல வந்த இதோ பக்கத்துல உட்கார வச்சிருக்க. அவளும் பயந்துட்டே இருக்கா மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவனிடத்துல கதை தூள் தூள் ஆறா மாதிரியும் சுதர்சன சக்கரம் மறையா மாதிரியும் நீ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்க. ரெண்டு பேரும் இப்படி ஆடி கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்தினதாக ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறதுக்காக இரண்யாக்ஷனை அழிக்க போற. அவன் அழிஞ்ச உடனே பூமாதேவி மீட்டுண்டா. அப்ப எங்களுக்கெல்லாம் மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்துருச்சு. அப்பா, எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் பூமாதேவியே காப்பாத்தின சுவாமி பூமியில இருக்கக்கூடிய நம்மளை காப்பாத்த மாட்டாரா? பூமாதேவியை காப்பாற்றுவதற்காக கடலை கொடைஞ்சிட்டு போனார். மகாலட்சுமியை அடைவதற்காக நீ கடலை கடைஞ்சு எடுத்த. ரெண்டு பேருமே கடல்லேந்து ஒன்னால் மீட்கப்பட்டவர்கள். அதனால எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காதுன்னு நாங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ததோ மாயா சக்கரே குருவாயூரப்பா, எங்களுக்காக நீங்க ரெண்டு பேரும் போடக்கூடிய நாடகம்னு இவர் வர்ணிக்கக்கூடிய அதே பரிணாமத்தை கோல வராகனாக ஆழ்வான் கோல மலர்பாவை கண்மமாகியோ நீல வரையிரண்டு பிறை கவ்வி நிமிர்த்ததொப்ப கோல வராகமுன்றாய் நிலவோ கோட்டிடை கொண்ட இயல்தாய் நீலக்கடல் கடல்தாய் உன்னை பெற்றி நீ போக்குவேனோகம். தேசிகனும் பட்டத்திரியும் சமஸ்கிருதத்துல சொன்னதை ஆழ்வார் தமிழ்ல திருவாய்மொழியில சொல்றாராம். வராக அவதாரத்தினால எங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. பின்னாடித்தானே நரசிம்மன் ராமன் கிருஷ்ணன்லாம். வராக அவதாரம் எங்களுக்கு கொடுத்த தைரியம் இருக்க. பூமாதேவிய மீட்டா மாதிரி மீட்டு வரச்சேய எப்படி ஒரு மேரு மலைய ஒரு உத்தமமான ஒரு பர்வதமே பர்வதத்தை பழக்குமோ அது மாதிரி வராகமான நீ உத்தமமான மேருமலையை அப்படி கிழிச்சுண்டு பூமாதேவிய பக்கத்துல வச்சுட்டு அவனை அழிக்கிறதுன்னு துரிஞ்ச போது எங்களுக்கும் கஷ்டம் இல்லைன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுன்னு ஆழ்வார் சொல்றாராம். அந்த ஒரு பரிணாமத்துல இரண்யாக்ஷனை அழிப்பதற்காக பகவான் மனசு துணிஞ்சுட்டார். எப்படி அழிக்கிறான்ற ஒரு வைபவங்களை எல்லாம் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல தொடர இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பூமி தேவி சமேத வராக சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.